என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே. என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே. ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே. ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே. ஆதாரம் நீதானையா, எந்தன் ஆதாரம் நீதானையா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீதானையா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தானையா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் தெளிவான சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னை உற்சாகப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ஆகிய 2 நிருபங்களில் இருந்து முக்கியமான சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக தேவ ஆவியானவர் என்ற உள்ளத்தை பாரப்படுத்தினார். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற பெரிய ஒரு நோக்கத்தை உங்களுக்கு விளங்க பண்ணும் வண்ணமாக ஒவ்வொரு தனி மனிதர்களையும் குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியத்தை காண்பித்து கொடுக்கும்படியாக இந்த 2 நிருபங்களின் அடிப்படையிலே நான் பேசுவதற்கு வாஞ்சிக்கிறேன். ஒருவேளை நான் பேசுகிற போதே உங்களுடைய பலவீனங்களை ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காட்டலாம். உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் உணர்த்துவிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கலாம். உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வண்ணமாக தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடலாம். எப்படி ஆயினும் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கப் போகிறேன் என்கிற உணர்வோடு அல்லாமல் எனக்கு தேவன் என்ன சொல்ல போகிறார் என்கிற நினைவோடு கூட நீங்கள் அமர்ந்திருந்தால் இந்த வசனங்களின் மூலமாக தேவன் நிச்சயமாக பேச விரும்புகிறார். கொரிந்து சபை மிகவும் முக்கியமான ஒரு நகரத்தில் இருந்த சபையாக இருந்த போதிலும் அதில் இருந்த மக்களுக்கு பலவிதமான போராட்ட வாழ்க்கை இருந்ததை நீங்கள் அந்த 2 நிருபங்களையும் வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கொரிந்து பட்டணத்திலே பவுல் இருந்தபோது பவுலே பயப்படத்தக்கதாக ஒரு ஆவிக்குரிய போராட்டம் அவனுடைய வாழ்க்கையில இருந்ததாக அப்போஸ்தல நடபடிகளிலே வாசிக்கிறோம். முதலாவது பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம். கொரிந்து பட்டணத்திலே பவுல் வந்தபோது அவனோடு தேவன் பேசின ஒரு காரியத்தை பார்க்கலாம். 9வது 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அவன் ஒரு வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். தைரியசாலியாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து
மரிக்கவும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பவுல் இந்த பட்டணத்தில் வந்தபோது அவன் ஆக்கில்லா பிரிசில்லா என்கிற 2 பேரை காண்கிறான். அவர்களை தேவனோடு கூட இணைந்து அவர்களையும் இணைத்து ஒரு சிறிய குழுவாக மாறி அவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஊழியத்தில் இன்னமும் எதிர்ப்பு வரவில்லை. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். இன்னும் அடி வரவில்லை, அடி விழவில்லை, இன்னமும் ஒருவரும் எதிர்த்து நிற்கிறதாக தோன்றவில்லை. ஆனால் ஆண்டவர் ராத்திரியிலே பவுலை பார்த்து சொல்கிறார், பவுலே நீ பயப்படாதே. ஏனையா, ஏன்? கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் பவுலை மிகவும் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றன. அவனுடைய காரியங்களை அசைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பட்டணத்தை விட்டு நாம் வேறு இடத்திற்கு போய்விடலாமா என்கிற எண்ணங்களை அவனுடைய ஆவியிலே போட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியத்தை நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கிறேன். அநேக காரியங்களை அநேகர் போதிப்பதில்லை என்கிறபடினால இப்படி இடையிடையே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களிலேயும் ஒவ்வொரு காலங்களிலேயும் ஒரு விதமான ஆவி இந்த உலகத்திலே வேகமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். பல பட்டணங்களிலே பல நாடுகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற கிருபையை தேவன் எனக்கு தந்தபடியினாலே நான் ஒரு நாட்டுக்கு போனாலும் ஒரு பட்டணத்திற்கு போனாலும் நான் முதலாவது அறிய விரும்புவதெல்லாம் இந்த பட்டணத்திலே அநேகரை உடைத்துக் கொண்டிருக்கிற, அநேகரை கெடுத்துக் கொண்டிருக்கிற ஆவி என்னது என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ளும்படியாக தேவ பிரசன்னத்திலே காத்திருப்பது வழக்கம். முதலாவது பின்னதாகத்தான் என்ன வசனத்தை இவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நான் காத்திருப்பது வழக்கம். ஒவ்வொரு நாட்டிலையும் வித்தியாசமான ஆவிகள், ஒவ்வொரு வித்தியாசமான ஆவிகள் கிரியை செய்து 2 காரியத்தை முதலாவது செய்கிறது. ஒன்று, கிறிஸ்துவினுடைய வசனம் அந்த பட்டணத்திற்குள் கிரியை செய்ய விடாதபடி அதை செயலற்று மாற்றி விடுகிறது. அல்லது ஆண்டவருக்குள் வந்தவர்களுக்குள்ளே பாவத்தையோ அல்லது சோர்வையோ அல்லது உடல் பலவீனத்தையோ கொடுத்து அவர்களை செயலற்று போக பண்ணுகிற 2 முக்கியமான காரியத்தை இந்த பொல்லாத ஆவிகள் செய்து ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய கிரியை நடக்க விடாதபடி தடுத்து கூடுகிறது. இதனால் தான் ஜனங்கள் ஜெப ஆவியில நிறைந்து இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பாழாக்கப்பட்டிருக்கிறதற்கு காரணம் அவர்கள் இப்படிப்பட்ட ஆவிகளை அடையாளம் கண்டு கொள்ளாதுதான். ஏனையா எங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, எதை எடுத்தாலும் முட்டுக்கட்டையாகவே இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஒத்து போவதே இல்லையே, நாங்கள் அன்பு காட்டி பார்க்கிறோம், நாங்கள் அவர்களை அணவைத்து பார்க்கிறோம், அவர்களை எப்பொழுதும் எதிர்த்து பேசி ரிபல் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்களே என்றெல்லாம் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சில நேரங்களிலே நமக்கு அறியாமலே நம்முடைய உடம்பை யாரோ அடித்து போட்டது போல ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய உறவினர் வீட்டுக்கு போய் பாருங்கள். அந்த நேரத்தில் ஏதோ நன்றாகத்தான் உற்சாகமாய் வந்தேன், ஆனால் வந்தபோது என் உடம்பெல்லாம் வலிக்கிறது. ஏன் என்றெல்லாம், எனக்கு வியாதி இல்லை, எனக்கு சளி பிடிக்கவில்லை, எனக்கு காய்ச்சல் வரவில்லை, ஆனால் உடம்பெல்லாம் வலிக்கிறது, ஆவியும் குன்றி போயிருக்கிறது, தளர்ந்து போயிருக்கிறது என்று பல அனுபவங்களை ஜனங்கள் பெற்றுக்கொண்டாலும் அதனுடைய பின்னணியிலே செயல்படுகிற ஆவியின் காரியங்களை புரிந்து கொண்டதில்லை. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் பவுலுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு எதிர்ப்பு வரவில்லை. அவருடைய இருதயத்திற்கு ஏற்றாற்போல் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்று சொல்லப்படுகிற துடிப்பானவர்களை தேவன் தந்து விட்டார். அவன் தனியனாகவும் இல்லை. ஆனால் அங்கே ராத்திரி வேளையிலே தேவன் வந்து சொல்கிறான், பவுலே பயப்படாதே, இந்த பட்டணத்தில் எனக்கு ஏராளமான மக்கள் உண்டு என்று சொல்லி அவனை திடப்படுத்துகிறார். கவனியுங்கள், அப்படி திடப்படுத்தினதுனால அவன் 1.5 ஆண்டுகள் அங்கு இருந்து ஒரு சபையை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த சபைக்குத்தான் அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். சூழ்நிலைகள் உனக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் உனக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைக்கு உனக்கு ஒத்தது போல இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் தேவன் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா.
காலங்கள் தாமதிக்கலாம், கர்த்தர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும். பவுலே, பயப்படாதே, இந்த பட்டணத்தில் உனக்கு ஆட்கள் உண்டுன்னா உண்டு உண்டு உண்டு. ஆனால் அந்த பட்டணத்திலே 1.5 வருடங்கள் தங்கி ஊழியம் செய்த பவுல் அங்கே உண்டாக்கப்பட்ட சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அதுதான் முதலாவது கொரிந்தியரின் நிருபம். கொரிந்தியரின் முதலாவது நிருபம் அதுதான். ஆனால் அதற்கு பின்னதாக 2வது நிருபத்தையும் எழுத வேண்டியதான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஆகையினால் தான் 2 கொரிந்தியர் நிருபங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 2 கொரிந்தியருக்கும் இடையிலே ஒரு காரியம் நடந்ததை தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அது உங்களில் நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அது நடக்குமானால் இந்த தேசம் தேவனை அறிவதிலே ஒரு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்கள், வாசியுங்கள் என்னோடு கூட சேர்ந்து. திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபை. போதும், நன்றாய் கவனிங்கள். இங்கே பவுல் என்ன அழகான ஒரு அடைமொழியை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. முதலிலே பரிசுத்தமாக்கப்படுதல், பின்னது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைப்பு. ஓஹோ, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து உங்களை பரிசுத்தமாக்குறாரு. சொல்லுங்களேன், தைரியமா சொல்லுங்க, கிறிஸ்து உங்களை பரிசுத்தமாக்குறாரு. அதுக்கு பிறகு பரிசுத்தவான்களாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, இங்க வந்திருக்க எல்லாருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு சரியான தாகத்தை உண்டாக்கி விட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன். அழைப்பு பரிசுத்தவான்கள் ஆகும்படி, அதற்கு ஆரம்பம் பரிசுத்தமாக்கப்படுதல். எப்படிப்பட்டவர்கள் என்பதை பின்னதாக பார்க்கிறேன். இப்பொழுது 2 கொரிந்தியர் 2வது கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம். இப்பொழுது 1வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. ஹல்லேலூயா. முதல்ல அழைப்பு வந்தது, அதற்கு பிறகு பரிசுத்தவான்கள் ஆகிவிட்டார்கள். அப்ப 1வது நிருபத்தில இருந்து 2வது நிருபம் வர்றதுக்குள்ள அவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டது உண்டோ? கொஞ்சம் கவனிக்க முடியுதா அவங்களால? முதல்ல லெட்டர் எழுதும் போது தான் 1.5 வருடமாக அவர்களோடு கூட தங்கி அவர்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்து அவர்களை ஒரு சபையாக உருவாக்கினவர்களை பார்த்து சொன்னார், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாக ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். 2வது லெட்டர் எழுதும்போது, 2வது நிருபம் எழுதும்போது என்ன எழுதுகிறார்? பரிசுத்தவான்கள். அப்ப 1வது நிருபத்துக்கும் 2வது நிருபத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குதா? முதல்ல அழைப்பை புரிந்து கொண்டார்கள், இப்பொழுது பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப ஒரு தடவை கூட்டத்தில் அட்டெண்ட் பண்ணிட்டு அடுத்த கூட்டத்தில் போகிறதுக்குள்ள உங்களுக்குள்ள என்ன ஏற்பட்டிருக்கணும்? என்ன பிரதர், நாங்க நாய் வாழாக்கும், என்னதான் நேராக்கி விட்டாலும் மறுபடியும் சர்ன்னு வளர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? எத்தனை கூட்டம் போட்டாலும் நாங்க இருக்கிற மாதிரியே தான் இருப்போம், நாங்க பெரிய பரிசுத்தவான்களெல்லாம் ஆகணும்னு எங்களுக்கு வாஞ்சல, அப்படிலாம் நாங்க மிஞ்சின நீதிமானா இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, கடைசி காலத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற கடைசி கட்டளை என்ன தெரியுமா? பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதுதான் கட்டளை. The last commandment of the Bible is this: இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் பரிசுத்தமாக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, நான் பரிசுத்தவானாக வேண்டும். அதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா.